ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதாருடன் பேன் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் வந்து நீட்டிச்சிருக்காங்க. அது எப்போதுன்னு சொல்கிறேன். ஆதார் எண்ணுடன் பேன் எண்ணை இணைப்பதற்கான அவகாசம் வந்து மே 31 வரை வந்து வருமான வரித்துறை வந்து நீட்டிச்சிருக்காங்க. வருமான வரி செலுத்துவோரின் முக்கிய ஆவணங்கள் ஒன்றான பேன் கார்டை தான் வந்து ஆதார் எண்ணுடன் இணைப்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி மத்திய அரசும் அதற்கான அவகாசத்தையும் பலமுறை நீட்டிச்சாங்க. இறுதியாக கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 30 முடிவடைந்தது. அதன் பிறகு ஆதார் எண்ணுடன் பேன் எண்ணை இணைப்பதற்கு தாமதமாக கட்டணம் வந்து 1000 ரூபா வந்து வசூலித்தாங்க. அத்துடன் ஆதாருடன் இணைக்கப்படாத பேன் கார்டுகள் செயலற்றதாகி விடும் அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை எச்சரிக்கையும் கொடுத்தாங்க. இந்த நிலையில் வருமான வரித்துறை மீண்டும் புதிய அறிவிப்பு ஒன்றை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் வந்து பதிப்பில் வருமான வரித்துறை வருமான வரியை செலுத்துவோர் தங்களின் பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை மே 31 இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும்போது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும், வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய ஜூன் 31 கடைசி நாள் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகளவு வரி பிடித்தத்தை தவிர்க்க மே 31 பேன் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேணும். அப்படி இல்லைன்னா வருமான வரித்துறை வந்துட்டு உங்கள் மேலே வந்துட்டு நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. மே 31 பேன் ஆதார் இணைப்பு செய்யப்பட்டால் டிடிஎஸ் இரு மடங்காக பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைக்கலையோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இணைச்சிருங்க. இல்லைன்னா வந்து பின்னாடி உங்களுக்கு பெரிய இஷ்யூஸ் வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இணைச்சிருங்க. தேங்க்யூ.